ராமனும் சீதையும் அப்படி கோதாவரி கரையெல்லாம் அமர்ந்திருக்கா. இந்த கோதாவரியில நீச்சல் போட்டி வச்சுக்கலாமான்னு சீதை கேட்டா. சரி சீதே, உனக்கு நீச்சல் நல்லா தெரியும்னா போட்டி வச்சுக்கலாம்னா 2 பேர் கோதாவரியில் குதித்தனர். இக்கரையில இருந்து 1 மைல் தாண்டி, அவ்வளவு அகலம் கோதாவரி, வேகமா ராமன் நீச்சல் போடுறார். அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நிமிஷம் போதில் இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிட்டார். அதை விட அதிவேகமா அக்கறையிலிருந்து இக்கரைக்கு திரும்பி வந்துட்டார். திரும்பி வர்ற தூரத்துல பாதி தூரம் வந்தாயிடுச்சு. சரி, சீதை எங்கதான் இருப்பாள்னு திரும்பி பார்த்தால் இப்பதான் முதல் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா சீதை. நிதானமா நீச்சல் எடுத்துக்கொண்டு போயிருந்தாள். ராமன் யோசித்தார், பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன்னு எழுதியிருக்கா. யார் ஒருத்தன் மனைவிக்கு தோற்கிறதுக்கு பழகிருக்கானோ அவனுக்கு தான் ரசிக்க தெரியாதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள தோற்கிறதுக்கு தெரியணும், வெளியில போனா ஜெயிக்கிறதுக்கு தெரியணும். நாம் அனைவரும் அநேகமாக மாற்றி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம யாரும் ராமன் இல்லையே. ராமனுக்குன்னா தான் வீட்டுல தோத்து வெளியில ஜெயிக்கிறதுக்கு தெரியும். மூச்சை இழுத்து பிடிச்சிட்டார், அப்படியே தரையோட போய் 4 மணி உட்கார்ந்துட்டார். இது தெரியாது சீதைக்கு. சீதை இங்கே அந்த பக்கம் போய் தொட்டுட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க திரும்பி வந்து ஏற போற வரைக்கும் ராமனை காணும். நாம தான் ஜெயித்து விட்டோம்னு சீதைக்கு திருப்தி. ஏறினாள். லட்சுமண சுவாமி உடனே இடம் கொடுத்தார். சீதை போய் பாறாங்கல்ல உட்கார்ந்து கொண்டு லட்சுமணனை பார்த்து, ஏது உங்க அண்ணா இன்னும் வரலையா? இல்ல காணோம், என்னமோ குதிச்சார், உன்னோட தான் குதிச்சார், அவர் வரல, நீ வந்துட்டே, ஏன் அவருக்கு சரியா நீச்சல் தெரியாதா வேணும்னு சீதை கேட்டா. ஆமா தேவி, இந்த நீச்சல் பாடத்தன்னைக்கு மட்டும் அண்ணா வரல, அவர் வராதனாலதான் தெரிஞ்சுக்காமலே போயிட்டார். கடைசியில நீ ஜெயிச்சுட்டு பத்தியானா ராமன் மெதுவா ஏறி வந்தார். அந்த சமயத்துக்கு சீதை மந்தஹாச புன்னகையோட இருந்தவள். வாய் விட்டு முதல் தர சிரித்து ராமன் பார்த்தார் வால்மீகி எழுதுறார். அது வரைக்கும் சீதை வாய் விட்டே சிரிக்க மாட்டாளாம், மந்த ஸ்மிதமா புன்னகை தான் பூப்பாளாம். சீதை சொன்னா, அப்ப என்னோட சேர்ந்து தோத்துட்டார்னு கொஞ்சம் கேலி பேசணும், நீ சேர்வியானா? அந்த நிமிஷம் வரைக்கும் ராமகோட்டியில இருந்தார். சட்டுன்னு மாறிவிட்டு சீதையோட சேர்ந்து தேவையில்லாத போட்டு தோத்து போயிட்டா. ஆனால் இது இத்தனையுமே அந்த இடத்துல இல்ல. அந்த சிரிப்பு மாறாத அந்த வாயோட ராமனுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப சீதையை ராவணன் தூக்கி சென்று விட்டான். சீதை கூட இல்ல. அதே ஒவ்வொரு இடமா தேடின்னு வரைச்சு அந்த கோதாவரி நதிக்கரை அதே பாறாங்கல்லு கண்ணப்பட்டது. அப்ப ராமன் ஓன் அழுதுண்டு லட்சுமணனை பார்த்து சொன்னார், இந்த பாறாங்கல்ல தானே லட்சுமணா நீ நடுவரா உட்கார்ந்து இங்கு தானே சீதை ஏறி வந்த அமர்ந்து நீ அவரோட சேர்ந்து என்ன வச என்ன கேலி நீ பண்ண. அந்த சிரிப்பு மாறாத வாயோட இன்னைக்கு நான் சீதையை பார்க்க போறேனா இல்லையா தெரியலையே. இன்று ராத்திரிக்குள்ளே அந்த சிரிப்பு மாறாம சீதையை கொண்டு சமர்ப்பித்தா உலகத்தை விட்டு வைப்பேன். ஒருவேளை வரல என்னால் என் வில்லின் நுழையால் உலகத்தையே தலைகீழ புரட்டுடுவேன் கோமா பேசினார் ராமன்.